கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சிறந்த காதல்னா என்ன? உங்களுடையது சிறந்த காதலா, இல்லை உங்களுடைய சிறந்த காதலாக இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? மற்றவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பெட்டர் காதலாக தெரியுது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லையே, காதலிச்சாலும் சந்தோஷமாக இல்லையே, விரும்பி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமாக இல்லையே. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிறந்த காதல் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போது சிறந்த காதல் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்க வேண்டும் நண்பர்களே. சிறந்த காதல் அப்படிங்கிறத தேடி தேடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறவங்ககிட்ட இருந்து நீங்கள் காதலை உருவாக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சிறந்த காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே கிடையாது, உங்களுக்குள்ளார தான் இருக்குது. நீங்கள் இருக்கின்ற இடத்துல தான் அந்த காதல் இருக்குது. நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட தான் உண்மையான காதல் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது. அது கண்டுபிடிக்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது வளர்க்கப்படுது. நீங்கள் எப்படியெல்லாம் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக படுது. என்னென்னலாம் செஞ்சு அந்த காதலையோ அந்த அன்பையோ வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி இன்டர்நெட் ரொம்ப பெருசாகிட்டதால அதில் வர்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து, அதில் வர்ற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அந்த கப்புள்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கள, அந்த கப்புள்ஸ் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு காதல் கதையிலும் குழப்பமான அத்தியாயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குழப்பங்கள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல் எந்த தம்பதிகளுமே எந்த காதலர்களுமே இங்கே இல்லவே இல்லை. பரிபூர்ணமான தம்பதிகள் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை நண்பர்களே. உண்மை சொன்ன பரிபூர்ணமான நண்பர்கள் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் போற்றக்கூடிய, நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த தம்பதியினரும் கண்டிப்பாக சண்டை போடுவாங்க, அவங்களுக்குள்ளாரையும் பிரச்சனை வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சண்டை வரும்போது சண்டைக்கு அப்புறமேலு மனக்கசப்புகளை விட கண்ணியத்தையே தேர்ந்தெடுக்கிறார்கள். போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத விட விட்டு கொடுக்கறத தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே தெரியும், உனக்கும் குறைகள் இருக்குது, எனக்கும் குறைகள் இருக்குது. நான் அந்த குறையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீ என்னுடைய குறையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமான புரிதல் இருக்குது. பார்த்தீங்களா? அதுதான் அவர்களுடைய அந்த காதல் தோட்டத்திற்கு நீரூற்றுகிறது, அவர்களுக்குள் அந்த காதலை பூக்கச் செய்கிறது. அப்போ காதல் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. அந்த மேஜிக் உங்களோட வீட்டிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன நிலையான விஷயங்கள், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் என்னென்ன எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் காதல் உங்களுக்குள்ளார அந்யோன்யமாக அப்படியே உயிர்ப்போடு இருக்குது. எழுதுங்க, சின்ன சின்ன காதல் கடிதம் எழுதுங்க, தப்பே கிடையாது. சின்ன சின்ன ஜோக்கெல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களோட கையை பிடிச்சிக்கோங்க. தினசரி ஒரு மென்மையான சின்ன சின்ன நோக்கமுள்ள முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் உண்மையிலேயே அன்பு ஆழமாக மாறுது. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ஏன்னா ஒருத்தங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கின்ற அன்பு, மகிழ்ச்சி, அமைதி இது எல்லாமே காணாமல் போயிடுது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே போல் நம்ம வெளியில் சந்தோஷமாக தான் காட்டிக்குவோம், ஆனால் நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியே தெரிய போகிறது கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கும் உங்களது துணைக்கும் ஒரு தனி வரலாறு உண்டு, உங்களுக்குள் ஒரு தனி காதல் உண்டு. தயவுசெய்து காதலாக இருக்கக்கூடிய அந்த வேர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். வேரோடு பிடுங்கிறாதீங்க நண்பர்களே. தயவுசெய்து உங்கள் துணையை மீண்டும் மீண்டும் காதலிங்க, அன்பாக பேசுங்கள், நேரம் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா சிறந்த காதல், சிறந்த திருமணம் அப்படிங்கிறதுலாம் அதிர்ஷ்டத்தினால் அமையிறது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம், நல்ல மனைவி கிடைச்சிட்டான், நல்ல கணவன் கிடைச்சிட்டான். அது கிடையவே கிடையாது. இங்கே நல்ல திருமணங்களும் நல்ல காதலும் மன்னிப்பதாலும் கருணை காட்டுவதாலும் மட்டுமே அமைகிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களது காதலை தயவு செய்து இணையத்தில் தேடாதீர்கள். எப்போ பார்த்தாலும் இன்டர்நெட்டை பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டு அவங்க தான் பெட்டர் கப்பிள்ஸ், அவங்க தான் பெட்டர் கப்பிள்ஸ் நினச்சிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிதல் தான் உங்களை சிறந்த தம்பதிகளாக மாற்றுது. ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் மாலை அந்த கணவன் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக வீட்டுக்கு வரான். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆயிருந்தது. எப்போவுமே வழக்கமாக வரக்கூடிய ஒரு கணவன் அன்று வழக்கத்திற்கு மாறாக உள்ளே வந்தனால அவனுடைய மனைவி அதை உடனடியே கவனிச்சிட்டான். இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான், இன்றைக்கி ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வழக்கமாக அவன் உள்ளே வரும்போது வேலையை பற்றியெல்லாம் பேசுவான், இல்லை போக்குவரத்து நெரிசலை பற்றியெல்லாம் பேசுவான், டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சின்னு சொல்லுவான், இன்றைக்கி நைட் என்ன சமைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பான். ஆனால் இன்றைக்கி எதுவுமே அவன் பேசவே இல்லை. தரையை பார்த்தபடி கம்முன்னு சோஃபாவில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் போய் அவனை எதுவும் நச்சரிக்கலை, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, ஏதாவது பேசுங்க அப்படின்லாம் வற்புறுத்தலை. அமைதியாக கிச்சனுக்கு போய்
அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த காஃபியை கொடுத்துட்டு அவன் தோள் மேலே மென்மையாக கையை வைக்கிறான். அவன் அமைதியாக இருக்கிறான். சில வினாடிகள் கழித்து அவனே பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை, என்னோடய ப்ராஜெக்டை நான் இழந்துட்டேன், என் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உனக்கெல்லாம் தெரியும்ல, இது பல மாதங்களாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தா லேப்டாப்லேயே உட்காந்துட்டு இருந்தேன், நீ கூட திட்டிக்கிட்டே இருந்தேன். சமயத்தில் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி கைவிட்டு போயிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். பேசும்போது அவன் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனால் தைரியமாக இருக்க முடியல. அவனோட குரல் உடைஞ்சு போயிருந்தது. அப்போ அவனோட மனைவி மென்மையாக அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், காலையிலேருந்து நீ ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவன் ஆச்சரியத்தோடு அவளை பார்க்குறான். ஏன்னா அவளுக்கு இப்போ கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, 100 கேள்விகள் இருக்குது. ஆனால் அத்தனை கேள்வியும் விட்டுட்டு ஏன் இந்த கேள்வி அவள் கேட்குறான்னு அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் அமைதியாக இல்லை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். உடனே அவள் அமைதியாக எழுந்திரிச்சு சமையல் அறைக்கு போய் ஒரு 3 தோசை சுட்டு கொண்டு வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டு கூப்பிடுறான். வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் உட்காடுறான். அவன் தோசை பரிமாறுறான். அந்த தோசையை பரிமாறும்போது கூட பெருசாக ஊக்கமூட்டக்கூடிய பேச்சுகள் எதுவுமே இல்லை. மோட்டிவேஷன் அவனை பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் விஷயமே கிடையாது. தேவையற்ற அறிவுரை எதுவும் சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இதை பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. அதே போல் எந்த விமர்சனங்களும் இல்லை. நீ செஞ்சது சரியில்லை, நீ ப்ராஜெக்ட் அப்படி பண்ணுங்கணும், இப்படி பண்ணுங்கணும், இந்த டைமுக்கு பண்ணிக்கணும், அவன் எதுவுமே கிடையாது. அவளுக்குள் இருப்பது ஒரு அமைதியான ஒரு புரிதல் மட்டும்தான். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உணர்ச்சிவசப்படுறான். உணர்ச்சிவசப்பட்டு அவளை பார்த்து சொல்கிறான், எனக்கு எது ரொம்ப வலிக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவள் கேட்குறா, ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இன்றைக்கி எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப தயக்கமாக இருந்தது, இந்த விஷயத்தில் நீ ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அவனை பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக ஒரு லைட்டாக ஒரு புன்னகை பூத்துக்கிட்டே சொல்கிறா, நான் உன்னை காதலிச்சது எதுக்குன்னு நினைக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டது எதுக்குன்னு நினைக்கிறேன், நீ ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை மட்டுமே கொண்டு வந்து டெய்லி என்கிட்ட கொட்டு வாங்கிறதுக்காகவா? கிடையவே கிடையாது. உன்னோட நல்ல மனசுக்காக. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வரும் போகும், அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் உன் மனசு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான் நான் உன்னை காதலித்தேன், அதுக்காக தான் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதை விட இந்த வெற்றி தோல்விகள் முக்கியமே கிடையாது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அவன் தலையை லைட்டாக கோதி விடுறான். அவன் கண்ணில் லைட்டாக தண்ணீர் வருது. அந்த தருணத்தில் அந்த மனுஷன் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்துக்கிட்டான். உண்மையான காதல் அப்படிங்கிறது நம்ம எப்போல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு இருக்குதோ, அப்போல்லாம் நம்மளோட இருக்கிறவங்க கிடையவே கிடையாது. உண்மையான காதல் அப்படிங்கிறது ஒரு மோசமான தருணங்களாக இருந்தாலுமே கூட, ஒரு மோசமான நாட்களாக இருந்தாலுமே கூட, ஒரு ஃபெயிலியரான நாட்களிலுமே கூட, யார் ஒருத்தங்க நம்ம மனசை ரொம்ப இலகுவாக்குறாங்களோ, யார் ஒருத்தங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்களோ, அவங்க தான் உண்மையிலேயே காதலோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அந்த மாதிரி ஒருத்தியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒருத்தி தான் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த டைனிங் டேபிள் சேரில் உட்காந்துக்கிட்டுறவன் மெதுவாக நின்றுக்கிட்டு இருந்த அவளை கட்டி அணைச்சிக்கிறான். அவள் மெதுவாக அவளோட தலையை கோதி விடுறான். நண்பர்களே, இதுதானே காதல், இதுக்கு தானே எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு புரிதல் தானே எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லை என்னுடைய கணவன் அப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன், 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, அவள் அப்படி இல்லைனாலும் நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுங்க. அவன் அப்படி இல்லைனாலும் நான் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. அதுதான் உண்மையிலேயே அந்த காதல் வளர்க்கும். போட்டி போட்டு இருக்கிறது கிடையாது, ஈகோவோடு இருக்கிறது கிடையாது. என்ன நடந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா, அதுதான் உண்மையிலேயே உங்களோட காதலை வளர்க்கும். இன்றைக்கி அவள் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மாறுவான், இன்றைக்கி அவன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கு மாறுவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இங்கே காதலை ஆழப்படுத்துது. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தான் காதலோட அற்புதமாக வாழ்கிறாங்க. அப்படி ஒரு காதலோட நீங்கள் வாழ எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது காதலுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ.